ஜனதா கட்சி அவருக்கு ஒரு தாங்கலாக இருக்கும், தனதாக இருந்திருக்கும். ஆனா அதை நாம போட்டு விட்டுட்டோம். 2026 அப்படி ஆகக்கூடாது. 2026 இது மாதிரி ஏமாத்திடக்கூடாது. நாம அப்போ நாம என்ன பண்ணணும்? நம்முடைய பூத்தோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு பூத்து கமிட்டி வச்சிருக்கணும், இதான் கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கு ஒயர் கனெக்ஷன் ஆச்சா, அதுல பல்பு வச்சாச்சா, அதுக்கு சுவிட்ச் வச்சாச்சா, அதுக்கு பவர் கனெக்ஷன் போகுதா அப்படின்னு நமக்கு தெரியதா? நான் பப்ளிக்கா இருக்கேன், அதை பற்றி நம்ம உரமா பேசினா ரகசியமா தீர்ப்பாக்காரன் நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்மளை பார்த்து அவங்களுக்கு காப்பி அடிச்சிடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஓரமா நான் சொல்லல. ஆனா மனசாட்சிக்கு நீங்க பாருங்க, உங்க பூத்தினுடைய கிளை தலைவர் உங்களுக்கு தெரியுமா? அவரோட பேசியிருக்கீங்களா? அவரோட திறமை இருக்கிறதா? அவருக்கு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாம சந்திக்க பூத்தில் இருக்கக்கூடிய பூத்து கமிட்டியோட நாம சரளமாக பேசியிருக்கோமா? அவர்களுக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெறணும்னு சொன்னாச்சுன்னா என்ன பண்ணணும்ன்ற விஷயங்களை நாம சொல்லிக் கொடுத்திருக்கோமா? ஒரு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நம்முடைய பூத்து கமிட்டிக்கு நம்ம வகுப்பு நடத்தி இருக்கோமா? ஆணோட்டத்தின பெண்ணோட்டத்தின முன்னா பாலினம் எத்தனை அப்படின்னு நம்ம உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்க